இல்ல பிராமின் கம்யூனிட்டிய பொறுத்தளவுக்கு என்னன்னா சார், அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ்டா இருக்காங்க சார். செட்டில் ஆவுறதுன்னா என்ன? நான் மினிமம் ஒரு சொந்த வீடு. சரி வேணாங்க. ஒரு சொந்த ஃப்ளாட்டு. சரி ஃப்ளாட்னா என்ன ஒரு சிங்கிள் பெட்ரூமா? அவங்க அப்படி நெனைக்கிறது இல்லங்க. மினிமம் ஒரு ட்ரிபிள் பெட்ரூமாச்சும் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களோட சிந்தனை எல்லாமே வேற இதுவா இருக்குது. நம்ம ஒரு பேங்க் பேலன்ஸ்ல ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கணும். பிராமின் கம்யூனிட்டி வந்து ஆதி காலத்திலேருந்தே படிப்பு அதிகம். இன்னும் இன்னும் என்னன்னா, பின்னாடி இருக்கிறவங்களாவே நல்லா படிக்கிறாங்கன்னா, நம்ம இன்னும் எவ்வளோ படிக்கணுன்ற ஒரு சிந்தனையில அவங்க இன்னும் அதிகமா படிக்கிறாங்க. அப்ப படிப்பு, படிப்பு, படிப்புன்னு அவங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான ஏரியாவே எதுக்கு ஒதுக்குறாங்கன்னா, காலத்த வந்து படிப்புக்கு தான் ஒதுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாரி வேல. அப்ப அதுக்கு தகுந்த மாரி வேலைன்னும்போது, அந்த பெண்கள் வாங்குற சம்பளம் அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஆண்கள் வேணும். அப்ப அந்த அந்த எண்ட் ஆஃப் த டே எங்க வந்து நிக்குதுன்னா, பணம்னு வந்து நிக்குது. இன்னொன்னு வந்து பெண்கள் குறைவு தான். பிராமின் கம்யூனிட்டிலயுமே வந்து பெண்கள் குறைவு. அவங்களுடைய மக்களுடைய விகிதாச்சாரமே ரொம்ப ரொம்ப குறைவு. அதுல ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பெண்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. மெயின் வந்து என்னன்னா, செட்டில் ஆகணும்னு நெனைக்கிறது தான் அங்க பிரச்சனையா இருக்குது.